வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0. நேத்து ஒரு பதிவை ஒன்று பார்த்தங்க. ராணவ் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் முன்னாடி வந்துருச்சு. அப்போ சரியா ஒரு 8 மணிக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். சரி சும்மா ட்விட்டர் அப்படி பார்க்கலாம் அப்படின்னு ஓப்பன் பண்ணா ஒரு பதிவை பார்த்தேன். ஸ்டன் ஆகி அப்படியே உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு வீடியோ பண்ணுற அந்த மைண்டே போயிடுச்சு. எப்படிடா இப்படியெல்லாம் இவங்களால பதிவுலாம் போட முடியுது அப்படின்னு. என்ன போட்டிருக்காங்கன்னா, டிசம்பர் 4 ராணவ் எவிக்ஷன், நவம்பர் 4 போன வருஷம் பிரதீப் எவிக்ஷன், ரெண்டுமே அன்ஃபேரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. எந்த வகையிலடா பிரதீப்போட ராணவ எடுத்துட்டு வந்து கம்பேர் பண்றீங்க? காசு வாங்கி பண்றது கூட ஒரு மினிமம் லெவல் ஆஃப் ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், கேம் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். இல்லை ஒரு நியாயம், நேர்மை அது கூட வேணும். இல்லை கொஞ்சமாவது வேணும்ல. அது கூட இல்லாதவங்களால இப்படி எல்லாம் பண்ண முடியும். எந்த ஆங்கிள் ராணவ் அப்படி பிளே பண்ணிட்டாரு பிரதீப் மாதிரி? எப்படி இதை சொல்ல முடியுது? என்ன மாதிரியான மனநிலை கொண்டவர்கள் இவங்கெல்லாம் எனக்கு புரியல. இதுல அவங்க அப்பா வேற ஒரு இன்டர்வியூல ஜாக்லினை ஜெயிக்க மாட்டாருன்னு சொல்றாங்க. ஜாக்லின் ஜெயிக்க மாட்டாங்க, இல்ல ஜாக்லினுக்கு தண்டனை கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு அவரு. ஃபர்ஸ்ட் இந்த பிரதீப், இந்த சுவாரஸ்யம், ராணவ் சுவாரஸ்யமா பண்ணிட்டான். முதல்ல அந்த மேட்டருக்கு வருவோமே. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், திரும்ப சொல்றேன். ஒரு சுவாரஸ்யம்ங்கிறது என்ன தெரியுமா? அங்க டீமா இப்போ பிரதீப்போட கம்பேர் பண்றாங்களா, பிரதீப்பை வச்சு சொல்றேன். எப்பவும் நான் சொல்றது தான், புதுசா பார்க்குறவங்களுக்காக திரும்பவும் சொல்ல வேண்டியிருக்கு. பிரதீப் ஒரு டாஸ்க்ல அவரை அந்த எவிக்ட் பண்ணாங்கல்ல, அந்த வீக்ல நடந்த ஒரு சம்பவம். அப்போ ஒரு டாஸ்க்ல ஒருத்தர் எல்லாம் சேர்ந்து செலக்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பணும் அந்த வாரம். அப்போ அவங்க என்ன முடிவு பண்றாங்க, டாஸ்க்ல தோத்துட்டாங்க, யார் அனுப்பலான்னும் போது புள்ளி கேங்லாம் சேர்ந்து பிரதீப்பை அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பிரதீப் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் கூலாக அப்படி நடந்து வர்றாரு. எங்கே போயிட்டு வர்ற அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது அவர் கையில் கொசு மருந்து அடிக்கிற அந்த டப்பா வச்சிருக்கிறாரு. எப்படியும் என்னதான் ஜெயிலுக்கு போட போறீங்க, ஜெயிலுக்கு அனுப்புவீங்க, அங்கே ஒரே கொசு கடியாக இருக்கும், அதனால முன்னாடியே போய் கொசு மருந்து அடிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போனதும் எல்லாரும் பயங்கர ஷாக்கு. ஏன்னா அவனை அனுப்பணும் ஜெயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஏதோ சூப்பராக பிளான் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. சிம்பிளாக அந்த கொசு மருந்தை வச்சு முடிச்சு விட்டான். அதுக்கப்புறம் இவங்க ஈகோ தடுக்குது. அவனை அனுப்பிட்டோம்னா இப்போ அவன் டைரக்ட் பண்ற டைரக்ஷன்ல தான் நம்ம போற மாதிரி இருக்கு. ஸோ அவனை அனுப்ப வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளானை கேன்சல் பண்ணிட்டாங்க. இதுதான் பிரதீப்புடைய பிரில்லியன்ஸ். ஆனா அந்த மாதிரி ஒரு சம்பவம் இங்கே நடந்திருக்கா? ராணவ் ஒரு கெஸ்டா உள்ள கூப்பிட்டு வந்திருந்தா என்ன வேலை பண்ணியிருப்பாரோ அதுதான் பண்ணியிருக்கிறாரு. மற்றபடி எல்லாமே ஸ்பாயிலருங்க. ரெண்டு இடத்துல தான் நான் ராணவ ரசிச்சேன். ஒன்று, ஏற்கனவே அந்த ஒரு பிஆர் அக்கா இருக்குல்ல, பேக்கரி அக்கா, அந்த அக்கா வெறுமனே ரியாக்ஷன் ஒன்று கொடுத்து, சம்மந்தமே இல்லாத ரியாக்ஷன்லாம் கொடுத்து ஓவராக ஒன்று பண்ணிக்கிட்டு வெளியில் பார்த்தீங்கன்னா வா கியூட் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, ஃபுல்லாக வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருக்கு. ஜாக்லின் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, இவ பண்ணுற எல்லாத்தையும் நான் பண்ணியிருந்தா என்ன வேற மாதிரி போர்ட்ரே பண்ணியிருப்பாங்கன்னு. எஸ், ஜாக்லின் மட்டுமே இல்லை, மஞ்சரி பண்ணியிருந்தாலும் இல்லை வேற எந்த கண்டஸ்டன்ட் பண்ணியிருந்தாலும் அப்படிதான் அது போர்ட்ரே ஆகும். ஏன்னா அவ்வளோ வன்மம், அவ்வளோ கேவலமான விஷயங்கள்லாம் அவங்க பண்ணியிருக்கிறாங்க சௌந்தர்யா. ஆனால் ஏன் எல்லாம் வெளியே இந்த பிஆர் செட்டப்பை வச்சுக்கிட்டு கியூட் கியூட் கியூட்னு கத்திட்டு இருக்கானுங்க? செட்டப்பு, அந்த செட்டிங்கை உடைகிற மாதிரி அவங்க கிட்ட ஒரு ரியாக்ஷனை போட்டார்ல, அவங்கள இரிட்டேட் பண்ணார்ல. நம்மளை இரிட்டேட் பண்ணிட்டு இருந்த சௌந்தர்யாவை இரிட்டேட் ராணவ் பண்ணும்போது பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. அது ஒன்று ரெண்டு முறை அதை ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல. அப்புறம் ஒரு இடத்துல லாஸ்ட் வீக்ல நினைக்கிறேன், விஷால் அன்ஷிதா எவிக்ஷனுக்கு அப்புறமா கேமரா முன்னாடி போயிட்டு நைட்டு சொல்லிட்டு இருக்காரு, சாச்சனாவை மிஸ் பண்ணுறேன், இவங்கள மிஸ் பண்ணுறேன், அவங்கள மிஸ் பண்ணுறேன், அன்ஷிதா மிஸ் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி ராணவ் நின்றுக்கிட்டு தர்ஷிகா அப்படின்னு எடுத்து கொடுத்துருப்பாரு. அங்கே பயங்கரமா சிரிச்சிட்டோம்னா, இப்போ விஷாலே ஒரு மாதிரி பார்த்துட்டு வேற வழி இல்லாமல் இப்போ தர்ஷிகாவை சொல்லி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பா. அப்படி இந்த மாதிரி ரெண்டு சம்பவம் தான் ஓவராலாக ராணவ் பார்த்து ரசிச்சது. மற்ற எதுவுமே இல்லை. இதுக்கு ஒரு கெஸ்டா உள்ள போயிட்டே பண்ணிருக்கலாமே. இதை எதுக்கு ஒரு கண்டஸ்டண்டா உள்ள போகணும்? மற்றபடி ஸ்பாய்லரா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. முதுகுல குத்துறது, அந்த கேரக்டர் அப்படியே வெளியில தெரியுது. அந்த விஷால் கேப்டன்சி டாஸ்க்ல இருந்து பாக்குறோம். அங்க விஷால் கிட்ட முதல்ல வாக்கு கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் நடுவில் ஜாக்லின் கிட்ட கொடுத்துட்டு, அப்புறம் சப்போர்ட் யாருக்கு நான் முத்து கூட போய் நின்றுக்கிட்டு, கடைசியில் விஷாலுக்கு போயிட்டு, அது அங்க பண்ணது அது சுவாரஸ்யம் கிடையாது. அது ஸ்பாய்லர். அதே ஸ்பாய்லரை இங்கேயும் பண்ணியிருப்பா. அப்படி அருணுக்கு கண்ணு கட்டி விட்டு அந்த டாஸ்க்ல ஜெயிக்க வச்சது ராணவ் தான். சீட்டிங் அது. அதுக்கப்புறம் அருண் முதுகுல கூத்துறாரு, திரும்ப அருண் ஹெல்ப் பண்ணுவாருன்னு பார்த்தா அருண் ஹெல்ப் பண்ணல. அருண் விஷாலுக்கு தான் பண்ணுவாரு, சம்மந்தமே இல்லாம. அது தெரிஞ்சும் அடுத்து ஃபயர் பிட் டாஸ்க் முத்துகுமரன், அங்க முத்துகுமரன் போட்ட ஸ்ட்ராட்டஜி கரெக்டா ஒர்க் ஆயிருக்கு. அதை மொத்தமா ஸ்பாயில் பண்ணது யாரு?
இந்த ராணவ் தான் சுத்தி எடுத்துட்டு போய் கொடுத்தது. இது அன்எத்திக்கல்ரா அப்படின்னு சொன்னா சம்மந்தமே இல்லாம அப்படி சொல்லாத, நீ மாத்தி பேசுற, நீ தோத்துட்டேன்னு பேசுற, என்னது இதெல்லாம்? அது கடைசி வரையும் முத்துக்குமரன் வாபஸ் வாங்கல, அது கரெக்ட். அது அவர் ஸ்டாண்ட்ல நின்னார்ல, அன்எத்திக்கல் தான் அது. அவ்வளோ தெளிவா வந்து சொல்றாங்க, அந்த 5 பேரை தூக்குறோம், அதுக்கப்புறம் எல்லாமே இண்டிவிஜுவல் பிளே தான், அவங்கவுங்க அவங்களுக்காக விளையாடணும், நமக்குள்ள அலைன்ஸே போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தெளிவா சொன்ன பிறகும் சுத்தி எடுத்துட்டு போய் கொடுக்குறேன்னா நீ என்ன கேம் ஆடுறாங்க? நீ யாருக்காக விளையாடிட்டு இருக்கிற? அப்போ ஒரு அடியால் வேலை தானே அங்கே பார்த்துட்டு இருக்கிற அந்த கேங் ஜெயிக்கிறதுக்கு. அது எப்பவுமே இருக்கிற அலைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாவே அந்த கூட்டணியா தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னார்ல, அது உண்மை தானே. அது அதுதான் ரொம்ப நாளா நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த ராணவால என்ன நடக்குது? கேம் ஸ்பாயில் ஆகுது, தகுதி இல்லாத ஒருத்தருக்கு வெற்றி கிடைக்குது. இந்த ராணவ் என்ன பண்ணிட்டு இருந்தாரு பிளே பண்றதுக்கு? தனியா தெரியணும், தனியா தெரியணும். எதை சௌந்தர்யா இவரை கேட்கும் போதெல்லாம் நீ பண்றது தப்புடா, உனக்கான பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு, ஹீரோ ஆகணும்னு நினைக்கிற, மக்களை கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிற, உன்னை காட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் சொல்லிட்டாங்க, முத்துக்குமரன் சொல்லிட்டாரு, நிறைய பேர் சொல்லிட்டாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா பண்றாளேன்னு சொல்லிட்டு தப்பான ஒரு இன்ஸ்பிரேஷனை எடுத்துட்டு வந்து திரும்ப திரும்ப அதே தானே பண்ணிட்டு இருந்தாரு உள்ள. இப்ப அதுக்கு வந்து கப் எடுத்து கொடுத்துருவாங்களா? பேர் வந்து ராணவ், ஆர்ல ஸ்டார்ட் ஆகுது, ஏஆர்எம் தான் இதுவரை கான்செப்ட் ஒர்க் ஆயிருக்கு. லாஸ்ட் சீசன் அர்ச்சனா ஜெயிச்சிருக்கிறாங்க அதனால இந்த சீசன் நான் தான் ஜெயிப்பேன், ஏன்னா என் பேர் ராணவ். இதுக்கு கப் எடுத்து கொடுக்கணுமா? இதுல வெளியில போகும்போதும் பாருங்க, ரயான் சூப்பரா விளையாடா, நீ ஜெயிச்சிருவடா, ஏன்னா நீ வந்து ரயான் ஆர்ல ஆரம்பிக்குது இல்ல, இப்படி கப் எடுத்து கொடுத்துடணும். உழைப்ப போட தேவையில்ல, எதுவும் போட தேவையில்ல. அவர் வந்ததுல உருப்படியா கடைசியா போகும்போது கிளியர் பண்ணிக்கிட்டதுல முத்துக்குமரனை பார்த்து சொன்னார்ல, நானும் உன் ஃபேன்ரா, வெளியே வந்துட்டல, நான் உன் ஃபேன்ரா, நீ என்னோட ஃபேவரட் கண்டஸ்டன்ட்ரா அப்படின்னு முத்துக்குமரன் சரியான ஒரு அட்வைஸை கொடுத்தாரு. உள்ளவும் நிறைய கொடுத்துட்டு இருந்தாரு. இப்பவும் சொல்றாரு, உள்ள நீ இதுவரை இருந்தல, அதுதான் ராணவான்னு எங்களுக்கு தெரியல, வெளியே நீ எப்படின்னு தெரியல, ஏன்னா கிடைச்ச மேடையை வேஸ்ட் பண்ணிட்டா. அப்படி வேஸ்ட் பண்ணிட்டு நான் கேமுக்காக பண்றேன், என்ன கேமுக்காக பண்ண, என்ன சுவாரஸ்யப்படுத்திருந்தா நிச்சயமா நானும் கொண்டாடி இருப்பேன். கொண்டாடுறதுல என்னங்க இருக்கு? நம்மள சுவாரஸ்யப்படுத்துறாங்க சொல்றதுல என்ன இருக்கு? ஆனா அப்படி எதுவுமே பண்ணல. தற்கூரித்தனமா இருந்துகிட்டு விஜய் ஹோஸ்ட் கேட்கிற கேள்விக்கு கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாம ஒரு வாரமும் அரை மணி நேரத்துக்கு மேல சுத்தி பேசிட்டு இருந்தா, சுத்தி விடுறாங்கன்னு விஜய் சொன்னார்ல, அது மத்தவங்க சுத்தி விடுறாங்களா இல்ல ராணவ்? அவர் என்ன கேட்கிறாரு, இவர் என்ன உளறாரு? இப்படி உளறிக்கிட்டே இருந்தா இதுல வந்து நிறைய பேர் வந்து ஹோஸ்ட் அவர் வந்து ரொம்ப மட்டமா நடந்துகிட்டா மட்டமா தான் ட்ரீட் பண்ணுவாங்க. இல்ல ஹோஸ்ட் இறங்கி வந்து ஐயோ ராணவன் தூக்கி கொஞ்சம் நம்ம பாசமா நடந்துங்க, ரெசல்யூஷன் எனக்கு ஏதாவது சொல்லுப்பான்னா, என்கிட்ட பாசமா நடந்துங்க, உங்ககிட்ட கொஞ்சிருது, உங்ககிட்ட பாசமா நடந்துக்கிறது அவருக்கு எப்படி ரெசல்யூஷன் ஆகும்? அவரு எப்படி லைஃப்ல முன்னேற முடியும்? அது ஒரு த்ரெட்டன் மாதிரி தானே இருக்கு, மிரட்டல் மாதிரி தானே இருக்கு. அது பண்ணது இல்லாம அடுத்து எபிசோட் முடிஞ்சதும் வந்து உட்காந்துக்கிட்டு கெட் வெல் சூன் உன் சிந்தனைக்குன்னு சொல்றாரு. அந்த இடத்துக்கு ஹோஸ்ட தள்ளனது யாரு? உன் செயல் தானே தள்ளிச்சு. அவர் எவ்வளவு போராடுறாரு புரிய வைக்கிறது, எவ்வளவு நேரம் கொடுக்குறாரு, எவ்வளவு முக்கியமான நேரம் இது. சாட்டர்டே ஷூட் அப்படிங்கிறது அந்த முக்கியமான நேரத்திலையும் நீ இவ்வளோ தூரம் சொல்லியும் இவ்வளோ நாளா சொல்லியும் நீ வேணும்னே பண்ணுவ அப்படின்னா, அப்ப இதுதான் நீ கேமுக்காகலாம் பண்ணல, நீ சுவாரஸ்யம்லாம் பண்ணல, நீ இரிட்டேட் பண்ணிருக்கிற. அந்த இரிட்டேட் பண்ணாலும் ஹோஸ்ட் வந்து கோவப்படக்கூடாது, அப்படியே இருக்கணும்னா நீ ஹோஸ்ட்டை மதிக்க மாட்ட, அந்த ஷோவை மதிக்க மாட்ட, மக்கள் பார்க்குறாங்க கோடிக்கணக்கான மக்கள், அவங்கள மதிக்க மாட்ட, அந்த மேடையை வந்து வேல்யூ பண்ண மாட்ட, எதுவும் பண்ண மாட்ட. ஆனால் உனக்கு கப்பு வேணும், ஏன்னா நீ வந்து ராணவ், ஏன்னா உனக்கு உன் பேர் வந்து ஆர்ல ஆரம்பிக்குது. இதுவா எவ்வளோ மோசமான விஷயம் இது? இதுக்கு வந்து ஒரு கூட்டணியில் சேர்ந்துக்கிட்டு அந்த கூட்டத்துக்கு தகுதி இல்லாத ஆளுக்கு பாயிண்ட் கிடைக்கிறதுக்கு உதவி பண்ணிட்டு இருந்தா. அப்படி தூக்கி வெளியே போடணும்ல, வெளியில அன்அபிஷியல்ல பிஆரை வச்சு உருட்டிட்டா. வாவ், இன்னசென்ட் சவுல், இன்னசென்ட்டா இது? தற்கூரித்தனம்ல இது. என்ன அஞ்சலி பாப்பாவா இன்னசென்ட் சைல்டு அப்படின்னு கொஞ்சறதுக்கு? ஒரு போட்டி, ஒரு காம்படிஷன் நடந்துட்டு இருக்கு, அவன் உழைப்பை போட்டுட்டு இருக்கிறான், அவன் திறமையை காட்ட போராடிட்டு இருக்கிறான், வளர்ந்துருவோமா அப்படின்னு நினைச்சு இந்த வாய்ப்புக்காக எவ்வளோ ஏங்கிட்டு இருக்காங்க, வெளியும் சரி உள்ள போனவங்களும் சரி, எவ்வளோ அதை வேல்யூ பண்றாங்க. இவ்வளவு மோசமா ஆடிட்டு கப்பு வேணுமா? கப்பு. இதுல அவங்க அப்பா வேற வெளியே வந்து ஒன்று சொன்னார் பாருங்க, ஒரு வீடியோ கிளிப் ஒன்று பார்த்தேன். அதுல சொல்றாரு, ரொம்ப ரீசெண்ட் ஒன்று தான் அது. அதுல சொல்றாரு, ஜாக்லின் வந்து 0 பாயிண்ட் வந்துட்டாங்கல்ல டிடிஎஃப்ல, அது காரணம் பார்த்தீங்கன்னா இவங்க பையனை வந்து அவங்க திட்டினது தானா. ஆக்சுவலி அந்த போன சீசன்ல வந்து பச்சோந்தின் பேர் எடுத்த ஒரு கண்டஸ்டன்ட் இருக்காருல்ல, இந்த சீசனுடைய பிஆர், அவர் இந்த சவுண்ட் அக்கா பேக்கரி அக்காவுடைய பிஆர், அவர் வந்து உள்ள வரும்போது அவர் முத்துவை பத்தி கூட ஒரு மோசமான கமெண்ட் அடிச்சிருக்காரு. இருக்குது அவருக்கு சம்பவம் எல்லாம் புக் மார்க்ல தான் இருக்கு, பேசுவோம். அவர் வந்து சொல்றாரு, எல்லா குதிரையும் இந்த பக்கம் ஓடும்போது ஒரு குதிரை மட்டும் தனியா போகுது, எல்லாருடைய பார்வையும் அது மேல படுது அப்படின்னு சொல்லும்போது ஜாக்லின் வந்து அங்க பண்ணா சிரிச்சுட்டு சொன்னாங்க, அந்த காலை உடச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, உடச்சிடுறேன் அப்படின்னு.
ஃபன்னா சொன்ன ஒரு விஷயத்தை பார்த்ததும் இவங்க ஷாக் ஆயிட்டாங்களாம். உடனே மதம் வெறியும் உள்ள இழுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து ஜீசஸ் வந்து என்ன சொன்னாரு, உன்னை போல் பிறனை நேசின்னு சொன்னாரு. ஆனா நீ காலை உடைச்சிருவன்னு சொல்ற. அது வந்து முரணா பேசுறாங்களாம். இதுக்கு எதுக்கு சார் வந்து மதத்தை எல்லாம் உள்ள எடுக்கிறீங்க? அது காமெடியா சொன்னது சார் அது. அவங்க வந்து இப்படி சொன்னதுனால பிரபஞ்சம் வந்து திருப்பி ஜீரோல எடுத்து விட்டுருச்சான் ஜாக்லினை. பிரபஞ்சம்னு இவரு எதை சொல்றாரு? பிரபஞ்சம் பிஆர் தான் சொல்றாரு அவரு. எப்படி இங்க கொடுத்தா பதிவு இப்படி போட்டா பாசிட்டிவா இப்படி வாங்கிக்கலாமா? பிரபஞ்சம் இப்படி கொடுத்துருமா அந்த பிஆர்? என்ன சொல்ல வர்றீங்க? அதனால ஜீரோ ஆயிட்டாங்க ஜாக்லின். இப்ப எதை பண்ணதுனால இவர் வெளியே வந்திருக்கிறாரு? பிரபஞ்சம் ஏன் வெளியே எடுத்திருக்கிறானவ அதுக்கு பதில் இருக்கா அவங்க கிட்ட கேட்டா? அன்ஃபேர் சேனல் ஒன்று பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க. அன்அஃபிஷியலில் நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க ஒரு மேஜிக்கை, அதை பார்த்துட்டு உடனே பாருங்க. இது ஏற்கனவே நம்ம ஜூஸ் குமார் இருந்தார்ல, அவரும் ஆராதத்தில் தான் இருந்தார். இந்த மாதிரி பிஆர் செட்டப் போட்டு அன்அஃபிஷியலில் ஓட்டு ஏற்றினா பத்தாது சார். கேம் சுவாரஸ்யம் ஆடுறவனுக்கு இது தேவையே இல்லை. பார்க்குற எல்லாருமே பிஆராக மாறிடுவாங்க. ஆனால் நீங்கள் காசை கொடுத்து செட் பண்ணுறீங்கல்ல, இல்லாத ஒன்றை உருட்டுறீங்கல்ல. இவர் என்னடானா பிரபஞ்சம்ங்கிறாரு, அவர் என்னடானா அவர் பர்சனலாக அவர் என்ன வேணா நம்பிக்கிட்டோம்னா அதுக்குள்ளே போல. ஆனால் இன்னொரு மதத்தை எழுதுகிறாரு. இவர் பையன் என்னடானா உள்ள வந்து ஏஆர்எம் கான்செப்ட், நான் எதுவுமே பண்ண தேவையில்ல, கப்பு எனக்கு தான் அப்படிங்கிறாரு. உங்கள் நம்பிக்கையெல்லாம் ஓரமாக வச்சுங்க. இதெல்லாம் என்ன நம்பிக்கை இது? இதில் அதனால தான் ஜாக்லின் ஜீரோ வந்துட்டாங்க. அப்படின்னா இப்போ உள்ள காமெடியாக காலை ஒடிச்சிருவன் சொன்னதுக்கே ஜாக்லின் வந்து ஜீரோ வந்துட்டாங்களாம். அவங்க மட்டும் பாராட்டி இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு பாயிண்ட் வந்திருக்குமா. சரி, அவங்க பாராட்டில் பாயிண்ட் வந்திருக்கும். இப்போ பாராட்டு கூட ரெடியாக தாங்க இருந்தாங்க அவங்க. இப்போ எவிக்ட் ஆகும்போது கூட வெல் பிளேட் ராணவ் அப்படின்னு சொல்லும் போது நானும் ஷாக் ஆகிட்டேன், என்னது வெல் பிளேடா அப்படின்னு. அப்புறம் அவங்களே சொல்கிறாங்க அங்கே என்ன கேம் ஆடினான்னு தான் தெரில, பாராட்ட ரெடியாக இருக்கிறோம், பட் கேம் ஆடணும்ல, அதுக்கு என்ன கேம் ஆடினாலாம் தெரில அப்படின்னு. ஸோ இன்னும் வச்சு செஞ்சு விட்டுருக்கணும். சாட்சனா வந்து எழுந்து போனதுக்கு, அந்த கால் அடிபட்டு இருந்தது, அப்போ திடீர்னு எழுந்து நடந்ததுக்கு பார்த்தீங்கன்னா அவங்கள சம்பவம் பண்ணாங்கல்ல சோசியல் மீடியாவில், அந்த அளவு கூட இங்கே பண்ணல. அதுக்குள்ளே இவங்க தான் பிஆர் செட்டப் வந்து ஐயோ உருட்டுருவாங்கல்ல. இவர் நினைச்சா வந்து அந்த ஸ்லிங்கை போட்டுப்பாரு, நினைச்சா கழட்டி வச்சிருவாரு, நினைச்சா டாஸ்க் உள்ள வருவாரு, சிம்பதி கிரியேட் பண்றதுக்கு பண்ணிட்டே இருப்பீங்க. கையை ஆட்டி அசைச்சு சௌந்தர்யா கூட சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, என்னடா கையை எப்படி திருப்புற அப்படி திருப்புற இப்படியெல்லாம் திருப்புற, ஒரு டாஸ்க் கொடுத்தா பண்ண மாட்டேங்கிற, கை வலிக்குதுங்கிற அப்படின்னு. அவர் ஷோல்டர்ல எடுத்து படுக்க வச்சுப்பாரு விஷால. அப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டு எடுத்து போட்டுப்பாரு. எவ்வளோ ட்ராமா இதெல்லாம். இந்த ட்ராமா பண்ணிட்டா இன்னசென்ட் சவுல் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு திறமையான கிடைக்க வேண்டிய கப்பை வந்து நீங்கள் பறிச்சிடணும் இல்லை? கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசுங்க. கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா உங்களுக்கு? என்ன பிளே பண்ணியிருக்காரு உள்ள சொல்லுங்க. ஸோ பிளே வச்சு ஒன்றுமே பண்ண முடியலங்க. போஸ்ட் வந்து மட்டமாக நடத்திட்டார், ஓட்டு போடுங்க, கை ஒன்றிச்சு ஓட்டு போடுங்க. அவர் வந்து ரொம்ப இன்னசென்ட், ஓட்டு போடுங்க. பிளே பண்ணது ஏதாவது ஒன்று சொல்லி ஓட்டு கேட்க முடியுதா ஒரு பதிவில் ஆச்சும்? இதில் ஹோஸ்ட் வரையும் காசை கொடுத்து அடிக்கிறது, அடிச்சுட்டா உங்களுக்கு கப்பு வந்துருமா? ஸோ இப்போ ஜாக்லின் ஜீரோ வந்துட்டாங்க இப்படி சொன்னதுக்கு. அதுக்கப்புறமா ஜாக்லின் சொன்னதுக்கெல்லாம் இப்போ பிரபஞ்சம் என்ன பண்ணும்? ஜாக்லினை ஜெயிக்க வைக்காது. அதுதானே இவங்க சொல்ல போகிறாங்க. அவங்க சொல்லனா கூட அதுதானே சொல்ல வராங்க. அங்கே வந்து காமெடியாக காலை உடச்சிருவேன் அப்படின்னு சொன்னதுக்கு, அதுவும் தனியாக ஒன்று பண்ணிட்டு இருக்கிறான், டிஸ்ட்ராக்ட் பண்ணுறான், காலை உடச்சிருவேன் அப்படின்னு சொன்னதுக்கு 0 பாயிண்ட் வந்துட்டாங்களாம் டிடிஎஃப்ல. இப்போ இவர் வெளியே வந்துட்டார்ல, வெல் பிளேடரா, நான் என்ன கேம் ஆடினு தெரிலடா அப்படின்னு சொன்னாங்கல்ல. இப்போ இதுக்கு பிரபஞ்சம் என்ன பண்ணுறோம்? ஜாக்லினை கீழே எடுத்துகிட்டு வந்துருமா? இந்த வாரமே எவிக் பண்ணுருமா? என்ன பண்ணாதில்ல, இன்னும் சாபெல்லாம் விட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் தோணுது. விட்டாலும் விடுவாங்க இன்னும் வந்து கூட, ஏன்னா ரொம்ப மோசமாக இருக்கு. இங்கே இவ்வளோ பெரிய வாய்ப்பை வந்து வீணாக்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். முத்துக்குமரன் கடைசியாக ஒரு அட்வைஸை கொடுத்துருக்காரு, இது எதிரானவன்னு தெரில, உழைப்பை போடுற, இந்த உழைப்பை வந்து உழைப்போட கற்றுக்கிட்டுன்னு வச்சுக்கேன் கூட சேர்த்து, நீ பெரிய உயரத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதையாவது ஃபாலோ பண்ண சொல்லுங்க. மற்ற எல்லா ஃபேமிலியிலும் நாங்கள் பார்த்த வரையும் எங்கள் மேலே இருக்கிற குறையாக தான் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே என்னடான்னா தற்குறித்தனத்தெல்லாம் வந்து சூப்பர்னு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அது அது அவருக்கே நீங்கள் செய்கிற தவறு, துரோகம் மாதிரின்னு வச்சிங்களா. அது பண்ணாதீங்க. அதனால என்ன நடக்க போகுது? காசை கொடுத்து கப்பு வாங்குறதுனாலையோ இல்லை ஒன்றுமே இல்லாத வந்து ஊதி பெருசாக்குறதுனால என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆக போகிறது இல்லை. தேவையில்லாம் மற்றவங்களுக்கு சாபம் வருவதை விட்டு, இல்லை வேற சம்மதமில்லாத விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து உள்ளே பேசுகிறத விட்டுட்டு வேற வேலையை பாருங்க அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுது.
இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.